ஹலோ கைஸ், நம்ம விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் லெனோவோ லேப்டாப் E4125ல் ஃபஸ்ட்டு இது மாதிரி மொபைல் சிம் எஜெக்டர் கார்டு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது பேர் நோவோ பட்டன், கவர்மெண்ட் லெனோவோ லேப்டாப்பில் வருது. ஆன் பண்ணிங்கன்னா பாருங்கள், நார்மல், ஸ்டார்ட்அப், பயோஸ், செட்டப், பூட் மெனு, சிஸ்டம் ரெக்கவரி. நம்ம நார்மல் ஸ்டார்ட்அப் கொடுக்க போகிறோம், பூட் மெனு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். பூட் மெனுவில் நம்மகிட்ட விண்டோஸ் என்ன பண்ணுறாங்க, சிஸ்டம் ரெக்கவரி கேட்குது. அதனால் நம்ம இப்போ ஓஎஸ் போட போகிறோங்க. அதுக்கு நம்ம விண்டோஸ் 11 24X நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ண போகிறோம். விண்டோஸ் 11 ஓஎஸ் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. 8GB இருந்தால் போதும். நீங்கள் இது மாதிரி வந்தப்போ இது பண்ணுவீங்க, கிரிட்டிக்கல் ஆல்ட் டெலீட் அழுத்துங்க. அழுத்தும் போது இது மாதிரி வரும். இப்போ பூட் மெனு ஆப்ஷன் பண்ணுறதுக்காக F11 F12 அழுத்துங்க, என்டர் அழுத்துங்க. திரும்ப கிரிட்டிக்கல் ஆல்ட் டெலீட் அழுத்து ஃபஸ்ட்டு அழுத்துங்க. F11 F12 பூட் மெனு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது ஆப்ஷன் EFI USB டிவைஸ் ஸ்கேன் டிஸ்க், அதை அழுத்துங்க. நம்ம பென்ட்ரைவ் வருது, பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது. லெனோவோ லேப்டாப். என் மொபைல் வந்து கொஞ்சம் பழைய ஃபோனு, அதனால் பாருங்கள், முடிஞ்சதை காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாகும், ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ஆகும். டவுட்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 காமிச்சிட்றேன். சரிங்களா? நியூ மாடல் விண்டோஸ் வெர்ஷன். என்னங்க, ஸ்கேனிங் ஃபார் டிஸ்க், சர்ச்சிங். பாருங்கள்,